வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக ஒரு சூப்பரான வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சூடானதும் அது கூட 3 பிரியாணி இலை, 1 நட்சத்திர சோம்பு, பட்டை 2, கிராம்பு 5, ஏலக்காய் 3, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதுக்கப்புறம் காரத்துக்கு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாங்க. 1/2 கப் பட்டாணி சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் கேரட், 1 கப் காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவரை அப்படியே சேர்க்காதீங்க, சுடுதண்ணியில் உப்பு போட்டு அதில் 5 நிமிஷம் வச்சுட்டு நான் எடுத்திருக்கேன். குடமிளகா 1/2 கப் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆகிருச்சு. காய்கறியெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இது கூட நான் 100 கிராம் பன்னீரை சேர்த்துக்கிறேன். பன்னீர் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி சேர்த்து இதை பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் நான் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறேங்க. 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்க்கணும். அதில் நான் 2 கப் தண்ணியும் 2 கப் தேங்காய் பாலும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேணாட்டி தண்ணி 4 கப் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதுலேயே தண்ணியும் தேங்காய் பாலும் அளந்துக்கோங்க. பட் தேங்காய் பால் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு அளவு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாட்டி இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வச்சிடலாம். இன்றைக்கி நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. இதை 2லேருந்து 3 தாட்டி நல்லா கழுவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரைஸ் வேகிற வரைக்கும் வச்சிடலாங்க. குக்கரில் வச்சிங்கன்னா 1 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் போய் நல்லா சாதம் ரெடியாகி வெந்து வந்திருக்கு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சாதம் கரெக்டாக வெந்திருக்கு. இது கூட காரசாரமான ஒரு பொரியல் வச்சு சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நைட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிவிட்டு மார்னிங் 10 நிமிஷத்தில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.